Hi friends, welcome to Logic Bits. I am Vinod Kumar. Friends, இப்போ நாம பார்க்க போற கான்செப்ட் மெத்தட் ஓவர்ரைடிங் இன் ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஃபர்ஸ்ட் மெத்தட் ஓவர்ரைடிங்கோட டெஃபினிஷன் பார்த்துடலாம். In the inheritance hierarchy, when methods in superclass and subclass having identical names and type signatures, then the method in the subclass is said to override the method in the superclass. Inheritance hierarchyல நார்மலா we are using the superclass and subclass. Subclass, superclassல இருக்கக்கூடிய மெத்தட்ஸ் ஐடென்டிக்கலாக இருந்தால், அதாவது மெத்தட்ஸோட நேம் ஒரே மாதிரியாக இருந்து அதோட டைப் சிக்னேச்சர்ஸ் ஒரே மாதிரியாக இருந்தால், தென் த மெத்தட் இன் த சப்கிளாஸில் இருக்கிற மெத்தட் தென் த மெத்தட் இன் த சப்கிளாஸ் இஸ் செட் டு ஓவர்ரைட் த மெத்தட் இன் த சூப்பர் கிளாஸ். ஸோ இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் மெத்தட் ஓவர்ரைடிங் அப்படிங்கிற ஒரு பிரின்சிபலை நாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். when the overridden methods is called within the subclass, overridden மெத்தடை நம்ம சப்கிளாஸில் இருந்து கால் பண்ணும் பொழுது ஜாவா will choose only the subclass version. The superclass version will be hidden from the user's view. நம்ம வந்து சப்கிளாஸில் இருந்து நம்ம ஓவர்ரிடன் மெத்தடை கால் பண்ணும் பொழுது ஜாவா வில் சூஸ் ஒன்லி த சப்கிளாஸ் வெர்ஷன். சூப்பர் கிளாஸ் வெர்ஷன் வந்து யூசரோட வியூவிலிருந்து உங்களுக்கு ஹைட் ஆயிரும். ஹவு டு அன்ஹைட் த சூப்பர் கிளாஸ் வெர்ஷன், எப்படி நம்ம அன்ஹைட் பண்ணுறது? அன்ஹைட் பண்ணுறதுக்கு வி ஆர் யூஸிங் த கீவேர்டு சூப்பர் அப்படிங்கிற கீவேர்டை வச்சு வி கேன் ஆக்சஸ் த சூப்பர் கிளாஸ் வெர்ஷன். The super keyword act as a collision resolver between the superclass version of the method and the subclass version of the method. ஏன்னா மெத்தடோட நேம் டைப் சிக்னேச்சர் எல்லாமே ஒரே மாதிரியாக இருக்கும் பொழுது ஸோ உங்களுக்கு ஏற்படக்கூடிய கொலிஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கு we are using the super keyword. When we use the super keyword, the superclass version of the method will be called. If I want to access the superclass version of the method, then I can use the keyword super. When I use the method name directly with object, then the subclass version will be called. எனக்கு superclass version வேணும் அப்படின்னா super dot மெத்தடோட நேம் கொடுத்தேன்னா சூப்பர் கிளாஸில் இருக்க வேர்ஷன் வந்து கால் ஆயிரும். எனக்கு சப்கிளாஸ் வேர்ஷன் கால் ஆகணும் அப்படின்னா ஐ கேன் யூஸ் த ஆப்ஜெக்ட் நேம் ஃபாலோட் பை த டாட் ஆப்ரேட்டர். ஐ கேன் யூஸ் த subclass object name. சப்கிளாஸோட ஆப்ஜெக்ட் நேமை யூஸ் பண்ணிவிட்டு followed by the dot operator. When I mention the name of the method, then the subclass version will be called. Comparison of method overloading and method overriding. Method overloading and method overriding are two opposite principles. Method overloading method overriding ஒன்றோட ஒன்று இரண்டு முரணான ஒரு கான்செப்ட். டூ கான்ட்ராஸ்டிங் பிரின்சிபல்ஸ். மெத்தட் ஓவர்லோடிங் ஹேப்பன்ஸ் whenever there is a difference in parameter declaration. ஒரு முக்கியமான ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா மெத்தட் ஓவர்லோடிங் எப்போ வந்து உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெராமீட்டர் டிக்ளரேஷனில் கட்டாயமாக நம்ம டிஃப்ரென்ஸ் வந்து காமிச்சாகணும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் உங்களுக்கு மெத்தட் ஓவர்லோடிங் அப்ளிகபிள் ஆகும். பெராமீட்டர் டிக்ளரேஷனில் ஒன்றா நம்பர் ஆஃப் பெராமீட்டர்ஸில் வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கணும், அப்படி இல்லாட்டி டேட்டா டைப் ஆஃப் த பெராமீட்டர். ஸோ இந்த ரெண்டு சுச்சுவேஷன் அப்புறம் ஆர்டர் ஆஃப் பெராமீட்டர்ஸ், இந்த மூணு விதமான சுச்சுவேஷனில் நம்ம டிஃப்ரென்ஸ் காமிச்சாதான் உங்களுக்கு மெத்தட் ஓவர்லோடிங் அப்ளிகபிள் ஆகும். மெத்தட் ஓவர் ரைடிங் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட். உங்களுக்கு மெத்தட் நேமும் ஒரே மாதிரி இருக்கணும், டைப் சிக்னேச்சர்ஸும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது, எந்த விதமான டிஃப்ரென்ஸும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் மெத்தட் ஓவர் ரைடிங் நமக்கு அப்ளிகபிள் ஆகும். கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் இஸ் பாசிபிள். மெத்தட் ஓவர்லோடிங் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங்கும் நம்மளால் பண்ண முடியும். பட் கன்ஸ்ட்ரக்டர் ஓவர் ரைடிங் இஸ் நாட் பாசிபிள். மெத்தட் ஓவர் ரைடிங் மாதிரி கன்ஸ்ட்ரக்டர் ஓவர் ரைடிங் பாசிபிலிட்டி கிடையாது. மெத்தட் ஓவர்லோடிங் இம்ப்ளிமெண்டட் வித்தின் த சேம் கிளாஸ். மெத்தட் ஓவர்லோடிங் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சிங்கிள் கிளாஸ் நமக்கு இருந்தால் போதும். ஆனால் மெத்தட் ஓவர் ரைடிங்க்கு மெத்தட் ஓவர் ரைடிங் இம்ப்ளிமெண்டட் இன் 2 or more கிளாஸஸ். மினிமம் 2 கிளாஸ் வேணும், மேக்ஸிமம் எவ்வளோ கிளாஸ் வேணால் இருந்துக்கலாம். மெத்தட் ஓவர் ரைடிங் cannot be implemented in a single class. மெத்தட் ஓவர் ரைடிங்கை சிங்கிள் கிளாஸில் நம்மளால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது.
A single class is enough to implement method overloading. Method overriding நமக்கு more than 2 or more classes நமக்கு தேவைப்படும். Method overloading belongs to the OOPS principle of polymorphism. Method overloading polymorphism அப்படிங்கிற OOPS principle கீழே வருது. Method overriding belongs to the OOPS principle of inheritance. Method overloading belongs to polymorphism. Method overriding belongs to inheritance. Similarity between method overloading and method overriding. Method overloading, method overridingக்கும் ரெண்டுக்கும் இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் சிமிலாரிட்டி, ரெண்டு பிரின்சிபல்லையுமே மெத்தடோட நேம் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். அதில் எந்த விதமான மாற்றங்கள் வராது. ஒன்லி பேராமீட்டர் டிக்ளரேஷனில் தான் உங்களுக்கு வேரியேஷன் வரும். மெத்தட் ஓவர்லோடிங்னா கட்டாயமாக பேராமீட்டர் டிக்ளரேஷனில் டிஃப்ரென்ஸ் காமிக்கணும். மெத்தட் ஓவர் ரைடிங்னா எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும். மெத்தட் நேமும் ஒரே மாதிரி இருக்கணும், பேராமீட்டர் டிக்ளரேஷனும் ஒரே மாதிரி இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமில் நான் 2 கிளாஸ் யூஸ் பண்ணுறேன். ஏ அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கிளாஸ், சூப்பர் கிளாஸ். பிங்கிறது சப் கிளாஸ். கிளாஸ் பி எக்ஸ்டென்ஸ் ஏ. ஏ இஸ் த சூப்பர் கிளாஸ் ஃபார் கிளாஸ் பி. ஏங்கிற கிளாஸில் ஐ எம் யூஸிங் எ சிங்கிள் மெத்தட். நேம் ஆஃப் த மெத்தட் இஸ் டிஸ்பிளே. The method doesn't have any parameters. The return type is void. Class Bல வந்து பாருங்க, class Bலையும் same method. Name of the method is display. It doesn't have any parameters. The return type is void. So super classலையும் sub classலையும் இருக்கிற method exactly identical. Return type, name, number of parameters எல்லாமே, parameter declaration எல்லாமே exactly same. There is no difference. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் தான் we can implement method overriding. ஸோ சூப்பர் கிளாஸில் இருக்கிற மெத்தடில் என்ன ஸ்டேட்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம்? சூப்பர் கிளாஸ் வெர்ஷன் அப்படிங்கிற ஒரு சிம்பிளான ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். சப் கிளாஸில் இருக்க டிஸ்பிளே மெத்தட் வந்து பாருங்கள், சப் கிளாஸ் வெர்ஷன் அப்படிங்கிற ஒரு சிம்பிளான மெசேஜை டிஸ்பிளே பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். அந்த ஸ்டேட்மெண்ட்டில் we are using the super keyword. Super keyword followed by the dot operator followed by the name of the method display. So in the situation from the subclass version of the overridden method we are calling the super class version. Super because we are using the super keyword. Super keyword use பண்ணதால super class version call ஆயிரும். Main method for the subclass beingகிறது subclass, I am creating one object called SUBOB. SUBOB இந்த சப்கிளாஸ் ஆப்ஜெக்டை வச்சு நான் டிஸ்பிளே மெத்தடை கால் பண்ணும் பொழுது எனக்கு எந்த வெர்ஷன் கால் ஆகும்? சூப்பர் கிளாஸ் வெர்ஷனா, சப் கிளாஸ் வெர்ஷனா? ஒன்லி த சப் கிளாஸ் வெர்ஷன் வில் பி கால்டு. சப் கிளாஸ் ஆப்ஜெக்ட் டாட் ஆப்ரேட்டர் ஃபாலோட் பை நேம் ஆஃப் த மெத்தட். இந்த மாதிரி நம்ம ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணும் பொழுது ஒன்லி த சப் கிளாஸ் வெர்ஷன் வில் பி கால்டு. ஸோ ப்ரோக்ராம் கண்ட்ரோல் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும்? சப் கிளாஸ் வெர்ஷனுக்கு ப்ரோக்ராம் கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த ஸ்டேட்மெண்ட் subclass version அப்படிங்கிற இந்த மெசேஜ் அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகிட்டு இந்த நெக்ஸ்ட் லைன் we will call the super class version of the method by using the super keyword. ஸோ ப்ரோக்ராம் கண்ட்ரோல் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்? சூப்பர் கிளாஸ் வெர்ஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இந்த சிம்பிள் மெசேஜ் சூப்பர் கிளாஸ் வெர்ஷன் அப்படிங்கிற இந்த மெசேஜ் வந்து அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகிரும். ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இந்த பாயிண்டில் ப்ரோக்ராமை வந்து கம்பைல் பண்ணுறோம். ஜாவா சி b.java கிளாஸோட நேம் b.java. ஸோ இங்கே வந்து ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஜாவா ஃபாலோட் பை நேம் ஆஃப் த கிளாஸ் b. அவுட்புட் ஆஃப் த ப்ரோக்ராம் சப் கிளாஸ் வெர்ஷன் ஸ்டேட், அதுக்கப்புறம் ஃபாலோட் பை சூப்பர் கிளாஸ் வெர்ஷன். That's all for now. For more videos, please subscribe to Logic Bits channel. Thank you, my dear friends.